அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து வக்ரம் பெற்றவர் மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறாரு. இதன் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் திருப்பங்கள் என்ன, குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல இந்த புதன் பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், மீனத்தில் ராகு, சூரியன், சுக்கிரன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி, குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகமாகும். ஏனென்றால் ஜோதிட ரீதியாக செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை, ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். மட்டுமில்லாமல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் எனவும் நம்பப்படுகிறது. அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம், அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த மீன ராசி நீச்ச சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. குடும்பஸ்தானம் வலுவடைந்திருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் பாவ கிரகமானாலும் அவர் ராசிக்கு அதிபதியாகி ஆட்சி பெறும் போது தீமையான பலன்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. நன்மைகள் அதிகரிக்கும் என்கின்ற ஜோதிட விதியின் பிரகாரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டம் என்பது நன்றாகவே இருக்குங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகளில் பணம் புரண்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. செலவுகள் என்பது கட்டுக்கடங்குங்க. முயற்சிகள்ல சாதகம் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசியில் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். பெரியோர்களுடைய ஆசைகள் கிடைக்குங்க. திருமணமாகி குழந்தைக்காக காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் வாய்ப்பு உண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இட சூரியனும் உங்களுடைய வெற்றிக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல தந்தை வழி உறவுகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. காரணம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது, 6இல் செவ்வாய் வக்ரமாக இருப்பதால் சகோதர உறவுகளிடம் முரசல்கள் வேண்டாங்க. தாயினுடைய உடல் நலத்தை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. வெளிநாட்டு முயற்சிகள்ல சில தாமதங்கள் ஏற்படலாம். தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவை நன்மைக்கே தாங்க. அதனால் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லதுங்க. சொத்து பிரச்சனைகள்ல மன வருத்தங்கள் ஏற்படலாம். இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா பொறுமை காப்பது அவசியங்க. பிற்காலத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம சனி பகவான் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இக்காலகட்டம் முழுவதுமே. அதனால வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. வீண் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கி இருக்குங்க. முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது.
திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு ஒரு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால உற்சாகமான ஒரு சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் மகான்களுடைய ஆசி ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு புதன் பகவானுடைய மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இருப்பினும் உத்தியோகத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சிறு சிறு முயற்சியில நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வு காத்திருக்குது. சிலருக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்க இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசியினருக்கு மனிதருக்கு நிறைவை அளிக்கும் நல்ல ஒரு வேலை நல்ல நிறுவனத்தில் கிடைக்க இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்கள் தற்போதுள்ள பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். விற்பனையும் லாபமும் படிப்படியாக உயர்வதை அனுபவத்தில் பார்க்கலாங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது. அளவோடு உற்பத்தியையும் முதலீடுகளையும் நீங்கள் அதிகரித்து கொள்ளலாங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் பாக்கியமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய தொடர்புகள் ஏற்படுங்க. இதனால் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு புதன் பகவானுடைய இந்த நீச்ச ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியருக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தர இருக்குதுங்க. பாடங்கள்ல கிரகிப்பு திறன் அதிகரிக்குங்க. நினைவாற்றலும் தேர்வில் வெற்றி பெற துணை நிற்க இருக்கு. ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்குதுங்க. உழைப்பு சற்று கடினமாக இருக்குங்க. இருந்தாலும் அதற்கேற்ப விளைச்சலும் வருமானமும் திருப்தி தரும். சந்தையில் உங்களுடைய விலை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்குங்க. ஒரு சிலருக்கு புதிய நிலம் விளை நிலம் வாங்கும் யோகமும் அமைந்திருக்குது என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த புதன் பகவானுடைய மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மன நிறைவையும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குரு சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்கள்ல புதன்கிழமை கிரக புதன் பகவானை வணங்குவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.